ஒரு 30,000 குடும்பத்தை தூக்கணும்னு திட்டமிடுறாங்க. அது நல்லதில்லை. இந்த மக்களுடைய சாபமும் பாவமும் நாட்டுக்கே சாபக்கேடா வந்து விடியும். அவ்வளோ பெரிய மோசமான செயலை செய்கிறாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் மருந்து குடிக்க தயாராக இருக்காங்க. பலர் மருந்தை குடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் செத்தாலும் மறைக்கவும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கும். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னுக்கே 1930 வந்து கண்டமனூர் செம்மீன் நிலத்தை 10,000 ஏக்கரை சீட்டி நாயுடு வகையேரியாவுக்கு அவங்க மேகமலையா தன்வசம் வச்சுக்கிட்டு வெள்ளிமலை பக்கம் வித்துட்டு கிழக்கிந்திய கம்பெனி வித்துருச்சு. எத்தனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாறி இருக்கு. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சுன்னு சொல்லி உடனே வெளியேற்றுன்னு வந்தீங்கன்னா இங்க யாரு அப்புறாணி மக்கள் இருக்காண்டு அவனை வெளியேற்ற வரீங்களாக்கு. அதுக்கு இந்த அதிகாரிகள் பூரா படம் தட்டுவாக்கு. என்னைக்காச்சும் நல்லதுக்கு இந்த அதிகாரி வர சொல்லு, என் நிலத்தை அளந்து பாரு, இதுக்கு வரைபடம் போடு, இதுக்கு உறுதியா சர்வே பண்ணு, அப்பதான் பட்டாவுக்கு நாங்க பண்ண முடியும். எத்தனை காலமா நாங்க பட்டா கேட்டு முறையிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை விட்டு நாங்க எங்களை வெளியேற்றணும்னு நினைச்சா ஒண்ணு எங்களை கொண்டுட்டு எடுத்துருங்க. ஏன் கேட்டா இதை விட்டு நாங்க வாழ முடியாது. அதை உயிரை விடுறது தவிர, உயிர் தான் எங்க வாழ்க்கையவு, எங்க விவசாயம் அதுதான். அதை தவிர இங்க விட்டு நகல முடியாது. இதை விட்டு நாங்க வெளியேற மாட்டோம். பிள்ளையும் இல்லை, ஆணையம் இல்லை, எதுவும் இல்லை. சும்மா சொல்லி வெளியேற்றிருக்கின்றா என்ன நான் எங்களுக்கு நாங்க இதை விட்டு வெளியேற மாட்டோம்யா. ஒட்டு மொத்தமா இந்த விவசாயிகளை கொல்லணும்டா ஒரு குண்டை கொண்டுக்குவாங்க. இன்னைக்கெல்லாம் நவீன குண்டுகள் நிறைய வச்சிருக்கீங்க, டோன் வச்சிருக்கீங்க, தட்டி விட்டுருங்க. ராத்திரில முடிச்சு விட்டு விடியா காலம் சாம்பலா இருக்கேன். மிச்சம் மீதி எல்லாம் முடிஞ்சிருக்கேன். 1-2 மிச்சம் இருந்தால் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. போட்டுட்டு மண்ணும் இந்த மழையும் மண்ணீரும் உமக்கே சொந்தம் எடுத்துங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. மக்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே நேரடியாக பார்த்து நீங்கள் இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்.